ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கோழியை தான் நான் கடையிலலாம் வாங்கிட்டு வரல. கட் பண்ணி எடுத்த அப்புறமா 1.25 கிலோ இருக்குது. இன்றைக்கி நாட்டுக்கோழி கறி குழம்பு நல்லா சுவையாக ரெடிமேட் மசாலா இல்லாமல் நம்ம வீட்டு மசாலா வச்சு கிராமத்து முறையில் ருசியாக சமைச்சிடலாம். என்ன கொஞ்சம் நான் இன்றைக்கி குக்கரில் சமைக்கிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாண்டில் வச்சுருக்கிறேன். பாண்டிலில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்த்தணுன்றதில் நம்ம வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட போதிக்கும். 1 ஸ்பூன் போல் சோம்பு, லவங்கம், ஒரு 10 லவங்கம், 2 பிஞ்ச் பட்டை, கலருக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம ரெகுலராக வீட்டு மிளகாய் சேர்த்திக்கலாம். மிளகு நல்லா ஒரு 15 கிராம் போல் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த நாட்டுக்கோழி குழம்பு காரசாரமாக இருக்கும். தேங்காய் ஒரு 1/4 மூடி பெரிய தேங்காவை உடைச்சி அதில் 1/4 பாகம் எடுத்துக்கிறேன். அதையும் இதிலே சேர்த்திடலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம், அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போல் கொத்தமல்லி, தனியா சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிளகாத்தூள் சேர்த்த மாட்டேன், அதனால தான் மிளகாய் அதிகமாக எடுத்திருக்கேன். குழம்பு நல்லாயிருக்கும். காரமாக மிளகாவுடைய காரம் தூள் தக்கர் சளிகிளி இருந்தால் கூட பிச்சுக்கிட்டு ஓடிடும். நான் தக்காளி பழம் ஒரு 5 குட்டி குட்டி சைஸ் தக்காளியே கீரி எடுத்திருக்கேன். அதையோ இதிலையே சேர்த்திக்கலாம். கருக விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவை பதமாக வணக்கிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வெங்காயம் வணங்கின உடனே ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை இதிலையே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தேங்காய் சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் நம்ம தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன், தண்ணி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். மசாலா அதிகமாக இருக்கணும், தேங்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ அது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவை சூப்பராக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் சமைச்சா இன்னும் அருமையாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா வணங்கிருச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வணங்கின மசாலா நல்லா ஆறட்டும். ஆறினோடனே ஆட்டிக்கலாம். நான் ஈரல் எப்பவுமே எங்கள் வீட்டில் சுட்டு சாப்பிடுவோங்க. இதை போய் நான் அடுப்பில் சுட்டுட்டு வந்துடுறேன். குக்கரே நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு ஏறின உடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம சும்மா லைட்டாக ஒரு 10 சோம்பு போல் சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்தக்கூடாது. நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு சேர்த்திருக்கிறேங்க சோம்பு. சும்மா அது தாளிப்பில் சோம்பு சேர்த்துனா நல்லாயிருக்கும், நல்லா மணமாக. சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு சேர்த்துன உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறியை இதிலையே சேர்த்திக்கலாம். இந்த முட்டை கருவெல்லாம் நான் கறி வணங்கின பிறகு சேர்த்திக்குவேன். கொழுப்பு முட்டையுடைய கருவுது இதிலே சேர்த்திக்கலாம். நான் முட்டையை மட்டும் லாஸ்ட்டில் சேர்த்துவேன். மசாலா சேர்த்தின பிறகு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். உப்பு சேர்த்திக்கலாம்.
மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். எப்பவுமே கறி குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். நல்லா கறி வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கறி வணங்குறதுக்கும் நம்ம மசாலா ஆடுறதுக்கும் சரியாயிடும் டைமிங்ஸு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதிலையே சேர்த்திக்கலாம். இந்த கறியில் அந்த இஞ்சி பூண்டு மணம் சேரும் போது இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிலையே சேர்த்திடலாம். கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம். வணங்கும் போதே இது நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். கம்மன்னு மனம். பார்த்து செய்யுங்க. பக்கத்து வீட்டாரெல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்மளுக்கு கறி பாருங்கள் நல்லா வணங்கி சுருண்டு வந்துருச்சு. நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்தி மசாலாவோடைய கொஞ்சம் நல்லா வணங்கி விடலாம். தண்ணி ஊற்றி அடி ஒரு மிக்சியில் ஒரு அடி பல்ஸ் மூடு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் நான் நல்லா தாராளமாகவே சேர்த்துவேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குழம்புக்கும் தோசை நல்லா செட் தோசை சுற்றி வச்சு ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன். பாருங்கள் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்தியாச்சு. மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த நாட்டுக்கோழி பதமாக வேகும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த கோழி எவ்வளோ நாள் வளர்ந்துச்சுன்னு. அதனால தான் அத்தனை விசில் எக்ஸ்ட்ரா விட போகிறேன். நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. நான் முன்னையே சொன்னேன் இல்லையா, முட்டையுடைய அந்த கருவெல்லாம் இதில் சேர்த்திருவோம் லாஸ்ட்டில் மூடும் போதுன்னு. இதில் சேர்த்தியாச்சு. முதல்ல சேர்த்தோம்னா நம்ம கறி வணங்கும் போது அது உடைஞ்சிரும். இப்போ போட்டோம்னா அது முழுசாக வரும். குக்கரை விசில் போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வரட்டும். நம்மளுக்கு நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. குக்கர் திறந்துடலாம். 4 வீடு மணக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கறி குழம்பு, நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கொதி விடணும். நம்ம எத்தனை விசில் விட்டாலும் அது ஒரு கொதி விட்டோங்கன்னா தாங்க அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் என்னுடைய ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கறியை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா வறுக்க போகிறோம். குழம்பு ரெடி. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கறியும் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருச்சு. இது ஓரம் இருக்கட்டும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கறியை. பாத்திரம் நமக்கு நல்லா பாண்டல் சூடேறிடுச்சு. எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வறுக்கிறதுன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கலாம். அதிகமாக ஒன்றும் நமக்கு செலவில்லை. சிம்பிளாக வறுத்து எடுத்துடலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு 80%, 70% 80% தான் வணங்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு குட் ஃபீலிங்ஸ் வரும். நம்ம நிறைய வணங்கக்கூடாது. வெங்காயம் லைட்டாக வணங்கணும். தேவைக்கு வறுத்துக்கோங்க. ருசி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வணங்கின மாதிரி இருக்கணும், வணங்காத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறி சேர்த்திக்கலாம்.
தேவைக்கு உப்பு, நல்லா காரசாரமாக இருக்கணும்னு மிளகாய் தூள் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கிறேன். அரை ஸ்பூன் தனியா தூள், நல்லா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரசாரமாக. நான் மிளகு ஏற்கனவே மசாலாவில் அதிகமாக போட்டதுனால நான் மிளகு சேர்த்துல, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மிளகு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த மசாலா தூளெல்லாம் சேர்த்துனாங்க இல்லையா, அதை நல்லா காரசாரமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போயே காட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாட்டுக்கோழி கறி குழம்பு உப்பு சப்பில்லாம் சாப்பிட்டா ரொம்ப பெஜாராயிருவீங்க. எப்பவுமே நல்லா காரசாரமாக ருசியாக வச்சு சாப்பிடுங்க. வீட்டில் இன்னொரு முறை திரும்ப திரும்ப கேட்குவாங்க. அந்தளவுக்கு சுவை கொடுக்கும் நாட்டுக்கோழி. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ்வை அணைச்சிடலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி. இது ஓரமாக இருக்கட்டும். நல்லா செட் தோசை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தவா நல்லா சூடேறட்டும். சூடேறினோடனே தோசை ஊற்றிக்கலாம். நல்லா நம்மளுக்கு செட் தோசை மாதிரி இருக்கணும். ரொம்ப மெலிசெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா மொத்தமாக இருக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த பபிள்ஸ், அந்த ஓல்ஸுங்களில் நல்லா கறிக்குழம்பு ஊறணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு இன்னும் சுவையாக இருக்கும். மூடி பிடிப்போம். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ், அப்போ தான் அந்த செட் தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு நல்லாயிருக்கும். தோசை நல்லா வெந்துருச்சு. திருப்பி போடாதீங்க, அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் குழம்ப ஊற்றி சாப்பிட்றதுக்கு. தோசை ரெடி. கோழி வறுவலும் ரெடி. சூடு சூடாக என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு சாப்பிட்றலாமா? நல்லா என்னுடைய ஸ்டைலில் செட் தோசை. கறியும் நாட்டுக்கோழி கறி குழம்பும் சமைங்க, ருசிங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செட் தோசையில் கறி குழம்பு சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு எங்கள் பாட்டி சின்ன வயசில் அப்படி தான் செஞ்சு தருவாங்க. இப்போ தான் ஃப்ளைனு மசாலா அதெல்லாம், அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது. பண்டிகைனா இந்த மாதிரி தோசை கறி குழம்பு தான். இன்றைக்கி எங்களது கிராமத்து முறையில் சமைச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைங்க, ருசிங்க. பாய் உறவுகளே.